திருச்சியில் தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நடத்த இருக்கும் நிலையில் மீண்டும் காவல்துறையின் அனுமதியை கோரவுள்ளதாக தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் டிஜிபியை சந்தித்து என் ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் மனு அளிக்க உள்ளதாக தகவல் தெரியவந்தது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் திருச்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்திக்கக்கூடிய திட்டத்தில் அவர் ஈடுபட்டிருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. விஜய் பரப்புரைக்காக அனுமதி கோரி திருச்சி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச்செயலர் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்கனவே மனு அளித்திருந்தனர். மலைக்கோட்டை நகரில் மக்கள் சந்திப்பு நடத்த இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். திருச்சியில் 4 முக்கிய பகுதிகளில் விஜய் பேசும் வகையில் திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட இருப்பதாக, அதற்காக அனுமதி தர வேண்டும் என்று காவல்துறையை அவர்கள் நாடியிருந்தனர். ஆனால் அந்த அனுமதியை காவல்துறையினர் மறுத்துவிட்டனர். வேறு இடங்களை தேர்வு செய்துமாறு தமிழக வெற்றி கழகத்தினருக்கு காவல்துறை அறிவுறுத்தியிருந்தது. அந்த நிலையில் இன்று டிஜிபியை நேரடியாக சந்தித்து மனு அளிக்க தமிழக வெற்றி கழகத்தினர் முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்காக இன்று காலை 11 மணி அளவில் டிஜிபியை சந்தித்து மனு அளிக்க இருக்கிறார்கள். பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் துணை பொதுச்செயலாளர் CTR நிர்மல்குமார் ஆகியோர் டிஜிபி அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அந்த மனுவை அளிக்க இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே கூட்டம் நடத்தக்கூடிய இடத்தை தவகவினர் மாற்ற வேண்டும் என்று காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதே இடத்தில் தான் நடத்தப் போகிறார்களா அல்லது புதிய இடங்களை தேர்வு செய்திருக்கிறார்களா என்ற விவரங்களை செய்தியாளர் சந்திப்பின் போது அவர்கள் தெரிவிக்க இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.